கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 யோவான் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. தியானத்திற்கான தலைப்பு பாவ மன்னிப்பு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7. பாவிக்குத்தான் மன்னிப்பு தேவையே தவிர பரிசுத்தவானுக்கல்ல. அதிலும் எவன் தன்னை பாவி என்று ஒப்புக்கொள்கிறானோ அவனுக்கே மன்னிப்பு கிடைக்கும். ஆனால் நாம் எல்லாருமே பாவிகள் என வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் என்றாலும் ரோமர் 3:23. நமது பாவங்களை நாம் உணர்ந்து அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். 1 யோவான் 1:9. காணாமற் போன மகன் பன்றியின் தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்பிக் கொண்டிருந்த போது தனது பழைய வாழ்வை நினைத்து பார்த்தான். தனது தந்தையின் அன்பு, தான் அவருடன் வாழ்ந்த நிலை, இப்போது அவரது வேலையாட்களை விட கேவலமான நிலைமையில் இருப்பது யாவையும் எண்ணி பார்த்தான். இப்போதுள்ள நிலையிலிருந்து எழுந்து அவரிடத்திற்கு போக தீர்மானித்தான். பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்ததாக சொல்லி அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கின்ற ஒரு தீர்மானத்தோடு செல்வதை நாம் காணலாம். இதே போலத்தான் பாவத்தில் இருக்கும் ஒருவர் அல்லது பாவத்தில் வீழ்ந்த ஒருவர் முதலாவது தான் பாவி என்பதை உண்மையாகவே உணர்ந்து தான் விழுந்த நிலைமையிலிருந்து எழுந்திருக்க வேண்டும். பின்னர் அவர் பாவ மன்னிப்பை பெற வேண்டும். தனது பாவத்தை உணராது கேட்கும் மன்னிப்பு பாவ மன்னிப்பாகாது. அது வெறும் பகட்டு வேஷமே. அடுத்தது தான் செய்த பாவத்தை ஒவ்வொன்றாக குறிப்பிட்டு பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்போதுதான் அதிலிருந்து விடுதலை பெறுவதும் இலகுவாயிருக்கும். அந்த விடுதலையும் உண்மையானதாயிருக்கும். நாம் ஆலயம் சென்று புத்தகத்தை வாசித்து நாங்கள் பாவிகள், எங்களுக்கு மன்னிப்பை தாரும் என்று கேட்பது நமக்கு பழகிப்போன ஒரு பல்லவி போல் ஆகிவிட்டது. நான் பாவி என்னும் உணர்வு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வர வேண்டும், தவிர வெறும் உதட்டு வார்த்தைகளிலிருந்து வரக்கூடாது. அவ்விதமாக உள்ளுணர்வுடன் பாவ மன்னிப்பு கேட்பவர்களின் பாவத்தை மன்னித்து அவர்களை சுத்திகரித்து தமது பிள்ளைகளாக்க தேவன் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். இப்படியாக பாவ மன்னிப்பு பெறுபவர்களே உண்மையாய் மனம் திரும்பி புது வாழ்வு வாழ முடியும். நானும் நீங்களும் எந்த நிலையில் உள்ளோம் என்று நம்மை நாமே கேட்டு பார்ப்போம். நம்மிடம் உண்மையான மனம் திரும்புதல் உண்டா? ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, எங்கள் பாவங்களை உணர்ந்து உண்மையாய் மனம் திரும்பி உமது அன்புக்கு கட்டுப்பட்டு வாழ உமது கிருபையை தாரும். ஆமேன்.